நான் என் மக்களுக்கு உணர்வோடு உயிரோடு கலந்து இதயத்திற்கு நெருக்கமானவன். அண்ணல் காந்தியடிகள் சொல்றாருல, வாயிலிருந்து ஒரு பேசுகிற வார்த்தை செவி வரைக்கும் தான்டா சேரும், இதயத்திலிருந்து வார்த்தையில் எடுத்து பேசுறாரு, அது செவிக்கலே போய் சிந்தனையை தூண்டுங்கிறார். அப்படி சேர்ந்து சிந்தனையை தூண்டியதால 2 கரையா நிக்கிறேன். என் பிள்ளைகளை பாத்துக்கிட்டு 4 மைனா அண்ணாச்சி எனக்கு ஏதாவது கிள்ளை கிடைக்குமா? கடலே, இது ஒரு குடும்பக்கார கூட்டம்ங்க. நீங்க நாங்க உங்களோட சேர்ந்து நாங்களே இவங்க சிக்கிக்கிட்டோங்க. தப்பிச்சு போயிடறாங்க. ஒரு 4 நாள் பாஸ்போர்ட் தர மாட்டேங்கிறாங்க. கைலாஸ்க்காக போகல, குறைஞ்சது நம்ம கைலாஸ்க்காக போகல. போயிட்டு அவர் நித்யானந்தா மாதிரி நான் ஸ்ரீ சீமானந்தான் உட்காந்துட்டு என் மனைவி கையில் சொல்றா, நீ சத்தமா அப்படி பேசுறீல, அதை உட்காந்து தாடி எழுதுட்டு சன்ன குரல்ல பேசு. தண்ணி இருக்காது, சுவாசிக்க காற்று இருக்காது, சீக்கிரம் செத்து போவ. அப்ப என்ன பண்றது? சொல்றதை கேளு.